காலையில பிளாஷ் நியூஸ் தாவேக்காவில் இணைகிறார் ஓபிஎஸ்ன்ற அளவுக்கு வந்துருச்சே. அவர் சுயநலத்துக்காக எது வேணுமாலும் செய்வாருங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அவரோட சுயநலத்துக்காக எது வேண்டும்னாலும் செய்கிறவர் தான் ஓபிஎஸ். அதாவது என்டிஏ கூட்டணியில் இருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணியில் வந்ததுக்கப்புறம் இவருக்கு சரியாக எது இல்லைன்னு சொல்லிட்டு உடனே கூட்டணி விட்டு வெளியே போகிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் இங்கே வர்றப்ப அவரை பார்க்கறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டார். அப்பாயின்மெண்ட் கொடுக்கலவும் அடுத்த நாளே வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு அறிக்கையை விட்டாரு. உடனே முதல்வரை போய் அடுத்தடுத்து 2 நாட்களையும் 3 தடவை போய் பார்க்குறாரு. அதாவது நான் சொல்றேனே, அவர் வந்து சுயநலத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். தான் நல்லா இருக்கணும், தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்க, எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நபர் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள். அதனால அவர் எங்க வேணாலும் போவார். ஏன்னா அவரோட இதுதான் அவருக்கு முக்கியமே தவிர இந்த தொண்டர்கள் அதெல்லாம் சொல்றதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லை. எனக்கு புரியுதுங்களா? அவர் ஏற்கனவே ஒரு முடிவெடுத்து அவர் வந்து அவரோட பலன், அவருக்கு என்ன பலன் அப்படின்னு தான் பார்ப்பாரே தவிர தொண்டர்கள் எல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.